இல்ல அந்த அளவுக்கு போக மாட்டேன். கொஞ்சம் அது அஃபோர்டபுளா இருக்கிறத மட்டும் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுவீங்க. அஃபோர்டபுளா இருக்க மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க சார். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். லாஸ்ட் வீக் இப்படி தான் வெளில சாப்பிட போலான்னு போனோம் சார். போட்டு சரி எல்லாம் ஆர்டர் பண்ணியா சார். நாங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். இவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு பில்லை பார்த்தா 12,000 சார். ஐயோ 12,000 கூட்டிட்டு போற ஹோட்டலுக்கு ஏத்த மாதிரி தானே சார் பில் வரும். எப்படினாலும் 12,000 செலவு பண்றது எப்படி ஜீரணிக்கிறீங்கன்னு கேட்கறேன் நான். இல்லை சார் அது கேட்டேன் சார். என்னம்மா இவ்வளோ ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு டயலாக் ஒன்று சொல்லிடுவாங்க சார். வாழ்க்கை வாழ்வதற்கே. எனக்கு ஒரு பொருளா கொடுத்து அவர் கிஃப்ட் பண்றதை விட இந்த மாதிரி எனக்கு மொமெண்ட்ஸ் கொடுக்கறது தான் எனக்கு பிடிச்சது. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. எனக்கு எப்போதுமே மெமரபிளா இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் போய் இப்படிலாம் ஃபுட் புரியல. எக்ஸ்ப்ளோர் இந்த பெல் மூமெண்ட் பண்ணேன். மொமெண்ட் சொல்றீங்களா? இல்ல புரியல. வாவ் 12,000. ஐயோ 12,000. இது ரெண்டு மொமெண்ட். இதுல எந்த மொமெண்ட் உங்களுக்கு வேணும்? உங்களுக்கு வேணும். எனக்கு இப்ப நீங்க happy-ஆன சொல்றது moment அது. கிட்டத்தட்ட 2 கிராம் காப்பவுன் தங்கமா? புரிஞ்சதா? எனக்கு அந்த கோல்டு தராத ஹாப்பினஸ் எனக்கு ஃபுட்டு கொடுக்குது. ஓ அப்படியா விஷயம். ஒரு நிமிஷம். இந்த பிரேஸ்லெட்டை கொடுங்க. இதை விட உங்களுக்கு நான் ஒன்று பண்ண போறேன். அதுக்காக தான் கேட்குறேன். மாட்டிக்கிட்ட பங்கு. அவங்களுக்கு கோல்டெல்லாம் எந்த மகிழ்ச்சியும் தரல. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஹைதராபாத்லேருந்து புதுசாக ஒரு டிஷ் போட்டிருக்காங்க. அந்த ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இதை வச்சு அவங்களுக்கு அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேலாமா? இல்லை உங்களுக்கு இப்பயே மொமெண்ட் வேணா அண்ணனே செஞ்சு கொடுக்குறேன். சரி கொடுங்க. டீல். நம்ம சொல்லியிருந்தா கூட இவ்வளவு நல்லா சொல்லிட மாட்டோம் போல. கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. வாழ்க்கை வாழ்வதற்கே. வாழ்க்கை வாழ்வதற்கே. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மொமெண்ட்ஸ். பிரேஸ்லெட் தான் வேணும். வாழ்க்கை வாழ்வதற்கே தங்க நகை பிடிக்காது. இனிமே இதெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போனேன். கொட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? இதுக்கு தான் மூடிக்கிட்டு இருக்கணும்ன்றது. தேங்க்யூ சார். புரிய வச்சிட்டீங்க. அடி ஆழத்துலேருந்து நீ கதறது எனக்கு வெளியில கேட்குது. அவ்வளவு சத்தமாவா கேக்குது? உடனே வந்துட்டேன் சார். பேசியே ஆகணும். இந்த ஷோ நீங்க நியாயத்தை வாங்கி கொடுத்தீங்க சார். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது.